வணக்கம் கேமர்ஸ். ஸோ எல்லோரும் எக்ஸைட்டடாக இருப்பீங்க தெரியுங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி வரவங்க கண்டிப்பாக நீங்களும் டெவலப்பர் ஆகணும், கேமில் வந்து நான் டெவலப் பண்ண ப்ரோ, கேம் உள்ளே வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சிம்பிள். ஒரே இன்ஜின் தெரிஞ்சாலே போதும். இப்போது நம்ம என்ன நான் எதுக்கு இதை பற்றி நான் ஒரு அவேர்னஸ் மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறேன்னா, சரி இது ஒரு டுட்டோரியல் மாதிரியா, கைண்ட் ஆஃப் டுட்டோரியல், பட் ஆல்சோ கேம் டெவ் ஜேர்னி. என்னோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு, நான் என்னென்ன கற்றுக்கிட்டேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். இந்த சீரீஸில் இந்த சேனலில் நிறைய அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸ்டார்டிங் நியூ, ஸோ எனக்கு சரியாக அப்படி பாலிஷாக எனக்கு வீடியோ போட தெரியல, சும்மா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம இந்த பர்டிகுலர் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோன்னா FPS ஷூட்டர். FPS ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர். ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர்னா நீங்கள் வந்து கவுண்டர் ஸ்ட்ரைக் கேம் ஆடிருப்பீங்க, அந்த மாதிரியான கேம் தான். அதை டைசெக்ட் பண்ணி எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து நம்மளால் பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ப்ரோட்டோடைப்பிங் வெர்ஷன். ப்ரோட்டோடைப்பிங்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக பப்ஜி மாதிரி இல்லாமல் பப்ஜியோடைய சின்ன சின்ன கான்செப்ட், அதில் இருக்கிற மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்வென்ட்ரி சிஸ்டமாக இருக்கட்டும், அப்புறம் லூட் சிஸ்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி பர்டிகுலர் சின்ன சின்ன கான்செப்ட் எடுத்து டைசெக்ட் பண்ணி நம்ம எப்படி அதை கிரியேட் பண்ணலாம், அது எல்லாத்தையும் ஹோலாக பண்ணும்போது ஒரு ஃபுல்லாக கேம் டெவலப் ஆகுது. ஆனால் ப்ரோட்டோடைப்பிங் வெர்ஷனில் தான் டெவலப்பர்ஸ் ஆன நமக்கு நல்ல லேர்னிங் கர்வ் இருக்கும். என்னென்னலாம் கற்றுக்கலாம், யூனிட்டி எவ்வளோ தூரம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக இதில் மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நான் யூனிட்டியை பற்றி நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிட்டேன். எப்படி வந்து இந்த ப்ரோட்டோடைப்பிங் எப்படி இந்த டுட்டோரியல் இருக்க போகுது அப்படின்னு. இது கொஞ்சம் டீட்டெயில்டான டுட்டோரியல்ஸ், ரொம்பவே கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டுட்டோரியல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். உங்களுக்கு கட் ஷார்ட்டடாக வேணும் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் புரியும், நீங்கள் சீக்கிரமாக அடுத்தடுத்த டுட்டோரியல் போங்கன்னு சொன்னால் அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இந்த சேனல் நல்லா வரதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. சரி, லெட்ஸ் ஜம்ப் இன்டு த டுட்டோரியல். ஓகே டெவலப்பர்ஸ், யூனிட்டியை ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்டில் வந்து 3Dன்னு இருக்கும். டெம்ப்ளேட்டை போட்டு அதை வந்து உங்கள் ப்ராஜெக்ட் நேமை போட்டு அப்புறம் லொக்கேஷன் எந்த இடத்துல நீங்கள் வந்து சேவ் பண்ணுமோ அதெல்லாம் போட்டு யூனிட்டி நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போது என்னெல்லாம் இருக்குது, யூனிட்டியோட காம்பனன்ட்ஸ் என்ன, எப்படி இது வேலை பார்க்குது, என்ன நடக்குதுன்னு இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பர்டிகுலர் கொஞ்சம் லென்த்து தான், ஆனால் பட் ஸ்டில் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குது, ஃபைலில் இருக்குது. ஃபைலில் வந்து சீன்ஸு, ப்ராஜெக்ட்டு, செட்டிங்ஸு, இது மாதிரியான சிம்பிள் விஷயம். சீன்னா ஒவ்வொரு சீன் இருக்கும். அந்த சீன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் இப்போ ஒரு சீனில் வந்து ஸ்டார்டிங் சீன் இருக்கும், அடுத்தது எண்ட் சீன் இருக்கும். அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஃபைல். எடிட், அசெட்ஸ், கேம் ஆப்ஜெக்ட்ஸ், காம்போனன்ட், இதெல்லாம் வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு டைம் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை பற்றி நான் ஒரு சின்ன டீட்டெயிலில் சொல்கிறேன். அதை பற்றி விண்டோ ஓகேங்க. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சீன் தான். இதுதான் சீன். இந்த சீனில் தான் நீங்கள் எல்லா எடிட்டிங்கும் பண்ணுவீங்க. எப்படி கேம் இருக்கணும், எப்படி நான் மாற்றலாம், என்னெல்லாம் பண்ணலாம், அது எல்லாமே இந்த சீனில் தான் உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த சீனை ரொட்டேட் பண்ணலாம், கிளாம்ப் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். இது அனிமேஷன் விண்டோ. அனிமேஷன்லாம் இங்கே தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு கேம் விண்டோ. கேம்னா நீங்கள் எண்ட் யூசரோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கும்னு நீங்கள் வந்து பார்க்கணுன்னா அது கேமில் மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? இது கேமு, இது அனிமேட்ரு, இது சீனு. நெக்ஸ்ட்டு மெயின் கேமராங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. கேமரா இல்லாமல் உங்களுக்கு விஷுவலாக ஃபீட்பேக்கே தெரியாது கேம் ஆடுறவங்களுக்கு. ஸோ கேமரா எப்படி ஒரு படத்தில் கேமரா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ உங்களுக்கு அந்த வீடியோ தெரியணும், அழகாக தெரியணும்னா அதே மாதிரி தான் கேமரா கேம்லேயும் நிறைய கேமரா இருக்குது. எக்கச்சக்க கேமரா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு மெயின் கேமரா தான் அட்டாச் ஆகிக்கும். நீங்கள் எப்போ வேணால் அந்த மெயின் கேமராவை ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்கலாம், வேறு கேமரா வேணும்னா. இப்போதைக்கு நமக்கு ஒரு மெயின் கேமரா தான் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ஷன், லைட்டிங் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். லைட்டிங் இல்லைன்னா கேமே இருட்டாக தெரியும். நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நான் மறுபடியும் என்னோடய சீனுக்குள்ளே போகிறேன், நல்லா ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக், 3D ஆப்ஜெக்ட், பிளேன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு. பிளேன் க்ரியேட் ஆனோடனே ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் இந்த 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணி எப்போவுமே ரீசெட் பொசிஷன் கொடுத்துக்கோங்க. ரீசெட் பொசிஷன் எதுக்குன்னா நீங்கள் எப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலும் இல்லை இப்படி க்ரியேட் பண்ணாலும் வேர்ல்டு பொசிஷனில் எங்கே வேணால் அது ஸ்பான் ஆகும். ஸோ கேமராவை தள்ளி ஸ்பான் ஆகும், கேமரா பக்கத்தில் ஸ்பான் ஆகும், இல்லைனா கேமராவுக்கு தூரமாக ஸ்பான் ஆகும், வெர்டிகல் நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் எப்போவுமே பொசிஷனை ரீசெட் பண்ணிக்கோங்க கிட்ட வந்தோடனே. நெக்ஸ்ட் டைரக்ஷன் லைட்டை பற்றி தானே நம்ம சொல்லிட்டு இருந்தேன். இப்போது டைரக்ஷன் லைட்டை கொடுத்துட்டு நான் கேமில் பார்க்குறேன், எவ்வளோ அழகாக வெள்ளையாக தெரியுது பாருங்கள், கலர் அழகாக தெரியுதா? அதுவே டைரக்ஷன் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன்னா ஹோல் வேர்ல்டு இருட்டுரும். கைண்ட் ஆஃப் சூரியன் மாதிரி. நமக்கு எப்படி சன்லைட் வந்து நம்மளுடைய ஏர்த்துக்கு வந்து லைட் கொடுக்குது, காரணம் என்னென்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லையும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அது நம்ம கண்ணுக்கு தெரியுது, அவ்வளோதான். அதே கான்செப்ட் தான் இந்த வர்ச்சுவல் வேர்ல்ட்லையும் நம்ம அப்ளை பண்ணணும். என்னெல்லாம் உங்களுடைய வேர்ல்டில் என்னென்ன எப்படிலாம் ஒரு
திங்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுதோ, கிராவிட்டியாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே இன்கார்பரேட் பண்ணி தான் இந்த வர்ச்சுவல் வேர்ல்டும் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ கான்செப்ட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் பண்ண இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நான் இப்போ டைரக்ஷன் லைட்டை மறுபடியும் டர்ன் ஆன் பண்ணுறேன். ஓகேங்க, டைரக்ஷன் லைட் டர்ன் ஆன் பண்ணியாச்சு. இப்போது நான் மறுபடியும் சீனுக்கிட்ட வரேன். என் சீன் இது என்னுடைய கேமரா, இது என்னுடைய டைரக்ஷன் லைட், இது என்னுடைய கிரவுண்டு. இப்போதைக்கு நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ மறுபடியும் மெயின் கேமராவுக்கு போய் இந்த சைடில் பார்த்தீங்களா கிஸ்மாஸ்ன்னு இருக்குது. இதுதான் கிஸ்மாஸ்ன்னு சொல்லுவோம். எப்போவுமே கிஸ்மாஸை கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இந்த ரெட் கலர், எனக்கு என்னுடைய கேமரா ரெட் கலர் கிஸ்மாஸில் வேணும்னு நினைக்கிறேன். ரெட் கலர் இது என்னுடைய கேமரா இருக்கிற பொசிஷன். ஸோ நீங்கள் மறுபடியும் கேம்குள்ளே சீன்குள்ளே வரும்போது உங்களுக்கு எங்கே இதெல்லாம் லொக்கேட் ஆகிருக்குன்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டு ஒரு கிரவுண்டு க்ரியேட் பண்ணுறேன். 3D ஆப்ஜெக்ட், மறுபடியும் பிளேன் க்ரியேட் பண்ணிட்டேன். மறுபடியும் ரீசெட் பொசிஷன். ஆல்வேஸ் ரீசெட் யுவர் பொசிஷன் ஆஃப் த கேம் ஆப்ஜெக்ட். ஓகேவா? டைரக்ஷன் லைட் இருக்குது. டைரக்ஷன் லைட் அப்படியே இருக்கட்டும். பிளேனில் போய் நான் ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். இது ரீநேம் கிரவுண்ட். நேமிங் கன்வென்ஷன்ஸ் யூனிட்டியில் ரொம்பவே முக்கியம். நீங்கள் எப்போ எந்த ப்ராஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு அப்ரோப்ரியேட்டான நேம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைனா லேட்டர் ஆன் ப்ராஜெக்ட் டெவலப் ஆகும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேம் டெலிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது, பிளேன் இருக்குது, மெஷ் ரெண்டர் இருக்குது, மெஷ் கொலைடர் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்ம்னா என்னென்னா பர்டிகுலர் உங்களுடைய அந்த பர்டிகுலர் கேம் ஆப்ஜெக்டோட பொசிஷன், ரொட்டேஷன், ஸ்கேல், இந்த 3 விஷயத்தையும் அந்த பர்டிகுலர் காம்பனண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்லாம் ட்ரான்ஸ்ஃபார்மில் சேவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிளேன், என்ன மெஷ் இருக்குது, இது வந்து யூனிட்டியோட மெஷ், அதனால் அதில் பிளேன் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மெஷ் ரெண்டரர், எந்த மெட்டீரியலில் உங்களுக்கு அந்த கலர் வேணுங்கிறது அந்த மெட்டீரியல் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போது இதில் டிஃபால்ட் மெட்டீரியல் இருக்குது. நம்ம இதுக்கு வேறு எதாவது மெட்டீரியல் கொடுக்கோமா? மெட்டீரியல் நான் ஆல்ரெடி கிரவுண்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி நான் க்ரியேட் பண்ணணும் இன்னொரு டைம் எக்ஸாம்பிள் காட்டுறேன். ரைட் கிளிக், க்ரியேட் மெட்டீரியலை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி கிரவுண்டு 2ன்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிரவுண்ட் 2ன்னு க்ரியேட் பண்ணி எனக்கு இது வந்து ஆல்பிடோ கலர் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலான்னு கலரை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் வந்து க்ரீனிஷ் லைட் க்ரீன் இதுதான் என்னுடைய கிரவுண்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகேங்களா? மெட்டீரியல் க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த மெட்டீரியலை நீங்கள் அப்படியே தூக்கி எந்த சர்ஃபேஸில் வேணுமோ அப்படி போட்டுடலாம் அந்த கேம் ஆப்ஜெக்டில். இப்போது மறுபடியும் நீங்கள் கிரவுண்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என் மெட்டீரியல் இங்கே மாறிடுச்சு. கிரவுண்ட் 2ன்னு என் மெட்டீரியல் மாறிடுச்சு. நெக்ஸ்ட் மெஷ் கொலைடர்னால் உங்களுடைய பர்டிகுலர் கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு கொலிஷன் இருக்கா. இப்போ ரியல் வேர்ல்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் செவுத்தில் முட்டினீங்கன்னா என்ன ஆகும்? ரெண்டுமே கொலைட் ஆகிக்கும், கொலிஷன். அதே மாதிரி தான் வர்ச்சுவல் வேர்ல்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் கொலிஷனை அப்ளை பண்ணணும். எந்த ஆப்ஜெக்ட்லாம் கொலிஷன் இருக்கணும்னு எல்லா திங்ஸுக்குமே கொலிஷன் இருக்கும். ஸோ கொலிஷன் எப்போவுமே ஆல்ரெடி டிஃபால்ட்டாகவே அது மென்ஷன் ஆகிக்கும். கொலிஷன் இல்லாமல் எப்படி நடக்குதுன்னு அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் அப்புறமேல் சொல்கிறேன். கொலிஷன் மென்ஷன் ஆகிருக்கா, அவ்வளோதாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கான்செப்ட் படி என்ன பண்ண போகிறோம்னா FPS ஷூட்டர் தானே. FPS ஷூட்டருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் யார்? அதோட இருக்க பிளேயர் கேரக்டர். சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு இந்த கிரவுண்டோடைய சைஸு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். 10 and 10. ஓகே, கிரவுண்டு கொஞ்சம் பெருசாகி போச்சு, நல்லா இருக்குது பார்க்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ரைட் கிளிக், க்ரியேட் எம்டி கேம் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த பர்டிகுலர் கேம் ஆப்ஜெக்டில் ஒன்றுமே இருக்காதுங்க. க்ரியேட் எம்டின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு கேம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்டில் எந்த வகையான காம்போனண்ட் இருக்காது, ட்ரான்ஸ்ஃபார்மை தவிர எதுவுமே இருக்காது. ஸோ இந்த பர்டிகுலர் இதுக்கு வந்து எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது. அதனால் இதுக்கும் நான் ஒரு கிஸ்மாஸ் கொடுத்துக்கிறேன், எல்லோ கலர். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ரீநேம் பண்ணிக்கிறேன் டு பிளேயர்னு ரீநேம் பண்ணிட்டேன். இப்போது இது பிளேயருடைய பொசிஷன் இங்கே இருக்கான்னு. அடுத்தது ஆட் கம்போனண்ட் கேரக்டர் கண்ட்ரோலர்னு நான் அதுக்கு கொடுத்துட்டேன். அந்த பர்டிகுலர் கேரக்டர் கண்ட்ரோலர் தான் இவன். இந்த கேரக்டர் கண்ட்ரோலர் லைட்டாக மேலே இழுத்து இந்த கேரக்டர் கண்ட்ரோலர் கேப்சியூல் மாதிரி இருக்கும். அந்த கேப்சியூலில் எனக்கு ஒரு ரேடியஸ் ஹைட்டு வந்து எனக்கு ஒரு 3,
ரேடியஸ் வந்து ஒரு 0.766. ஓகே, அப்படியே லைட்டாக மேலே இழுத்து வச்சுக்கிறேன். இதுதான் என் என்னுடைய பிளேயருடைய கண்ட்ரோலர். இதில் வந்து ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிஜிட் பாடி மெத்தட். ஒரு பர்டிகுலர் கேம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு ரிஜிட் பாடி கொடுத்து அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹார்ட் கோட் பண்ணலாம். இல்லைனா ஆல்ரெடி யூனிட்டி வச்சிருக்க காம்பனன்ட் தான் கேரக்டர் கண்ட்ரோலர். இதில் மூவ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் ரொட்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ஃபங்க்ஷனுமே கேரக்டர் கண்ட்ரோலில் கொடுத்து வச்சுருப்பான். ஸோ நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கேரக்டர் கண்ட்ரோலரில் நம்மளுடைய கோல் என்ன, கேம் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதுக்குள்ளே ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ண பழகிக்கணும். கேரக்டர் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற ஒரே டவுன் சைடு என்னென்னா, கொலிஷன் டிடெக்ட் ஆகும்போது உங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னா நீங்கள் அதை ஹார்ட் கோட் பண்ணணும், ஃபிசிக்கல் கொலிஷன். ஆனால் ரிஜிட் பாடி அப்படி கிடையாது. ஃபிசிக்கல் கொலிஷன் எப்போ நடந்தாலுமே அதுவே டிடெக்ட் பண்ணிக்கும். இந்த ஒரு ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். இதையும் நம்ம எப்படி கிடக்கலான்னு ஹார்ட் கோடில் எப்படி பண்ணலாம், அதை மாற்றலாங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவை வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. கேரக்டர் கண்ட்ரோலர் தான் நம்ம இப்போ 3Dக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் என்னுடைய கேரக்டர் கண்ட்ரோலர், க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட மெஷ் எனக்கு வேணும். ஏன்னா மெஷ் இல்லாமல் எனக்கு தெரியவே தெரியாது, பிளேயர் இருக்கான்னு கூட தெரியல. அதுக்கு என்ன பண்ணுறேன், 3D ஆப்ஜெக்ட் சிலிண்டர், இந்த பர்டிகுலர் தான், இதுதான் என்னுடைய பிளேயர். கொஞ்சம் பார்க்க கன்றாவியாக இருக்கான், பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ணிப்போம். இந்த ப்ரோட்டோடைப் வெர்ஷனில் எப்போவுமே பேசிக் ஷேப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மெஷ் எடுத்துகிட்டு மாடலிங் எடுத்துகிட்டு கொண்டு வரதை விட இந்த மாதிரி பேசிக் ஷேப் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் டக்குன்னு வேலையை முடிக்கவும் யூஸ் ஆகும். நமக்கு எண்டே ப்ரோட்டோடைப் சீக்கிரமாக பண்ணணும். ப்ரோட்டோடைப் பண்ணி முடித்தா மட்டும்தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கெயின் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோட்டோடைப்பிங்க்கு பேசிக் ஷேப்ஸே போதும். ஓகே, இதில் கேப்சூல் கொலைடர் இருக்குது. நமக்கு இதில் கேப்சூல் கொலைடர் தேவையில்லை. இதை வந்து ரிமூவ் காம்போனண்ட். ஏன் இதில் இருக்க கேப்சூல் கொலைடர் நான் எடுத்தேன்னா, ஆல்ரெடி பிளேயர் காம்போனண்ட்டில் கொலைடர் இருக்குது. அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். கேப்சூலில் இருக்கிறது தேவையில்லை. ஓகே, இது என்னுடைய பிளேயருடைய சிலிண்டர். இப்போது இவனுக்கும் மெட்டீரியல் மாற்றணும். நான் ஆல்ரெடி நான் லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு மெட்டீரியல். அதை எடுத்து இவன் மேலே போடுறேங்க. அவ்வளோதாங்க, எனக்கு ரெடிங்க, என்னுடைய பிளேயர் ரெடி. ஆனால் என் பிளேயர் இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தா என் பிளேயர் எங்கேயோ இருக்கா, என் கேமரா எங்கேயோ இருக்குது. கரெக்டாக? இது எதுக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டரில் இருக்கும்போது என் கேமரா வந்து பிளேயரோட கண்ணு மாதிரி. அப்போது அது என் கண்ணு மாதிரி கண்ணில் இருக்கிற இடத்துல இருக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய மெயின் கேமராவை எடுத்து பிளேயர் மேலே இருக்க ஆப்ஜெக்ட் மேலே போடுறேன். அப்புறம் என் மெயின் கேமராவை இருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மை ஓப்பன் பண்ணி ரீசெட் அப்படின்னு இருக்கும், ரீசெட் கொடுத்துக்கிறேன். ரீசெட் கொடுத்தோடனே என் பிளேயர், அதாவது பிளேயரோட கேம் ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட்டுக்கு அது போயிடுச்சு. அதை அப்படியே ட்ராக் பண்ணி கண்ணில் இருக்கிற பொசிஷனில் வைக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் லைட்டாக மேலே போனாலும் உங்கள் பிளேயர் ரெண்டர் ஆகிறான். ஸோ அதனால் கரெக்டாக எந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அப்படி சென்டரில் வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் ஃபார்வர்ட்லேயும் வச்சுக்கோங்க. இதுதான் என் பிளேயருடைய கண். ஸோ நான் எந்த கேமில் நான் என்ன பார்க்குறானாலும் பிளேயருடைய கண் வழியாக தான் நான் பார்ப்பேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் பேசிக் ஒரு பில்டிங் பிளாக் மாதிரி. இது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? ப்ளே பண்ணிட்டேன். ஹாய், சூப்பர், என்னோடய எல்லா இதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ரொட்டேஷன். என் கேமரா எங்கே வேணாலும் நான் பார்க்கணும். நான் பார்க்குற இடத்துல என் கேமரா திரும்பணும், அப்படி தானே? ஏன்னா நம்ம சும்மா நேராக முன்னாடி போகிறோம் பின்னாடி வரோம், எதுவுமே இப்போ இதில் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் கோட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி கேமராவை வந்து ரொட்டேஷன் ரொம்பவே முக்கியம். கேமராவை ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணலைன்னா கேமரா ரொட்டேஷன் ஆகலை, கேமரா சரியாக ரொட்டேட் ஆகலைன்னா நம்மளால் ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டரோடைய எஃபெக்டிவ்னஸை கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள், இப்போது நான் கேமராவை கிளிக் பண்ணிட்டேன். அப்புறம் EMT அதோடைய ரொட்டேஷன் காமிக்கிறேன் பாருங்களேன். புரியுதுங்களா? கேமரா ரொட்டேட் ஆகணும். கேமரா ரொட்டேட் ஆகணும் தான் நம்ம கண் எங்கே பார்க்குதோ, நம்ம மவுஸ் எங்கெல்லாம் திருப்புறோமோ, இப்போ கீழே பார்க்குறோன்னா கீழே திரும்பணும், மேலே பார்க்கணுன்னா மேலே திரும்பணும், சைடில் பார்க்குறோன்னா சைடில் திரும்பணும். இது எல்லாமே நம்மளுடைய மவுஸோடைய இன்புட்லனால திரும்பணும். நம்ம மவுஸை லெஃப்ட்டில் திருப்பினா கேமரா கண்ணும் லெஃப்ட்டில் திரும்பணும். அதே மாதிரி ரைட்டில் திருப்பினா கேமரா கண்ணும் ரைட்டில் திரும்பணும். இவ்வளோதாங்க. இதுதான் நம்ம அடுத்தது டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். இப்போது இது கொஞ்சம் பிளேடாக இருக்குது, எப்படி சொல்கிறது, வேகாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக லெவல் எதுவுமே இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு சைடில் ஒரு சின்ன வால் மாதிரி கட்டலாம். ரைட் கிளிக், 3D ஆப்ஜெக்ட், கியூப் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். FMT கிட்ட போயிட்டேன். ஆல்வேஸ்
ரீசெட் பொசிஷன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் என் பிளேயர் கொஞ்சம் நடுவில் இருக்கிறதுனால அவனை லைட்டாக முன்னாடி தள்ளி விட்றேன். எனக்கு க்யூபை வந்து கொஞ்சம் நல்லா தெரியணுங்கிறதுக்காக. அடுத்தது க்யூபை பார்த்துட்டேன். மேலே கொண்டு வந்துட்டேங்க. அப்புறம் க்யூபோட நேமை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய வால். ஓகே. அடுத்தது ஸ்கேல் வந்து 100. ஏன்னா இதோட டோட்டல் வித்தை வந்து இதை கவர் பண்ணுங்கிறதுக்காக 100. லென்த் வந்து ஒரு 10. ஜி வந்து ஒன்றாவே இருக்கட்டும். எனக்கு வித்து வந்து அவ்வளோவா தேவையில்லை. என்னோடய வாலில் இவ்வளோ இருந்தாலே போதும். லைட்டாக மேலே தூக்கிக்கிறேன். கண்ட்ரோல்லாம் அமுத்த வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை போய் செட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? செட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் டி அமுத்தின உடனே அப்படி வருது பாருங்க. அவ்வளோதான், வந்துருச்சா? இப்போது 2 சைடு வால், இன்னொரு சைடில் வால் போடணும். மறுபடியும் கண்ட்ரோல் டி, அந்த வால் 2ல் போய் ரொட்டேட்டில் ஒயில் 19 கொடுங்க. ஸோ 90ல் அது ரொட்டேட் ஆகிக்கும். அகேன் செட் பண்ணியாச்சா? அகேன் கண்ட்ரோல் டி. அவ்வளோதான், ஒரு பாக்ஸ் மாதிரியான லெவல் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். சிம்பிளான வே, ரொம்பவே ஓவராக இருக்காமல் சிம்பிளாக நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ மேலே கீழே போகணும். இப்போது இந்த வால் கொஞ்சம் எனக்கு ஹைட்டாக வேணும் ப்ரோ அப்படின்னா இதை மட்டும் நம்ம தூக்கிட்டு ஒவ்வொன்றா தூக்கிட்டு இருப்போம். அது கொஞ்சம் வேலை என்ன பண்ணலான்னா பேரண்ட் சைல்டு மெத்தட் இதுதான். இப்போ இந்த பர்டிகுலர் வால் தான் வந்து பேரண்ட்டுன்னு மாதிரியும், மிச்சிருக்க வால்லாம் அதோட சைல்டு மாதிரியும் நம்ம ட்ரீட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? வால் 1 தூக்கி நான் மறுபடியும் வால்குள்ளே போடுறேன், வால் 2 தூக்கி மறுபடியும் வால்குள்ளே போடுறேன், வால் 3 தூக்கி வால்குள்ளே போடுறேன். இது என்ன பண்ணுன்னா, நான் இப்போ வாலை கிளிக் பண்ணிவிட்டு வாலை நான் மேலே கீழே கொண்டு வந்தாலுமே என்டையர் வால், அதாவது நான் உள்ளே இருந்த 4 வாலுமே மூவ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து எனக்கு வந்து என்னுடைய சீக்கிரமாக நான் டக்குன்னு ஒரு வேலையை பண்ணணுன்னா இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் 4 வாலுமே ஒரே டைமில் தான், ஒரே சைஸில் தானே இருக்கணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என் வால் கொஞ்சம் டிஃபால்ட் கலரில் இருக்குது. அதுக்காக என் வால் கலரை மாற்றுறேன். அப்படியே ஒவ்வொரு கலர்லையும் தூக்கிட்டு என் வாலுக்கு மெட்டீரியலை மாற்றி அவ்வளோதாங்க. தேர்ட் வால். ஓகே, ஃபர்ஸ்ட் வால். ஓகே, செகண்ட் வால். எல்லா வாலையும் போட்டாச்சு. அவ்வளோதான், என் வால் ரெடி. ப்ளே பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதாங்க. லைட்டாக சின்ன கேப் இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? வாலை மறுபடியும் கிளிக் பண்ணி ஒரு 2 சென்டிமீட்டர் கீழே தள்ளி விட்ருவோம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். என் கேம் ரெடி. ஓகேங்களா? இப்போது நம்ம லெவல் டிசைன் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்டார்டிங் விஷயம்லாம் நம்ம பார்த்தாச்சு. கொஞ்சம் மெட்டீரியல் கொஞ்சம் ஓவராலாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஜென்ரல். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நம்ம வந்து எப்படி அந்த கோட் யூஸ் பண்ணி அதில் மூமெண்ட்டும் ரொட்டேஷனும் எப்படி பண்ணலான்னு நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். Until then, see you, Monish.